நான் இன்னைக்கு அரும்பாக்கம் மீன் கடைக்கு தான் வந்தேன். என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து அரும்பாக்கம் மீன் கடைக்கு தான் வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்ன மீன்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து விலை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். முதல்ல எனக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அது வர்றதுனால தான் நான் எனக்கு தேவைப்படும் போது எனக்கு கம்மியாக தான் தேவைப்படுது. ஒரு மீன் 2 மீன் அப்படி சொல்லி இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் வாங்க வந்தேன். சரி கடையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் காலையிலே ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. நான் வந்து வாங்கிட்டு போகிறேன். டோர் டெலிவரிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். வாங்க வீட்டில் போய் காமிக்கிறேன் என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சண்டே எனக்கு 7:30க்கு வந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ரேட்டு தெரியாமல் வெறும் மீன் பேர் மட்டும், இந்த மீன் பேர் யாருக்கு தெரியாது, இந்த வீடியோ ஏன் போடுறீங்க, இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்குறீங்க. இந்த மீன் வீடியோ வந்ததுனால தான் நான் காலையில் என்னால் ஆர்டர் பண்ண முடிஞ்சிச்சு. 7:30க்கு அவங்க வீடியோ போட்டதுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, எனக்கு என்னென்ன மீன் தேவையோ நான் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நான் ஜிபே பண்ணிட்டேன். ஜிபே பண்ணால் மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஆர்டர் மட்டும் கொடுத்தீங்களாலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ மீன் இருக்குது, நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்தேன்னா கிடச்சிருக்காது. வீக் டேஸ்னால் நான் தனியாக எங்கேயுமே போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். என்ன யாராவது கூட்டிகிட்டு போனால் தான் நான் எங்கேயுமே போவேன். யாரும் போய் தனியாக போய் வாங்கியும் தர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாங்குறதுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் போனால் 4 வீலரில் தான் போவேன். 4 வீலரில் போகும்போது எனக்கு காசிமேடு போனால் அங்கே போய் அதிகமான குவான்டிட்டி வாங்கினா ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 2 கிலோ மீன் தான் வாங்குறேன் அப்படின்னா, அதுக்காக அவ்வளோ தூரம்லாம் நான் போகிறது வேஸ்ட்டு. எனக்கு பெட்ரோல் செலவுக்கும், டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இதில் 10 நிமிஷம் தான் ஆகும் எனக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு. வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ இவ்வளோ வெரைட்டி மீன் இருக்குதுல்ல, நான் வந்து 11:15க்கோ 11:20க்கோ தான் அந்த டைமில் தான் நான் வாங்க போனேன். ஏன்னா காலையில் ஆர்டர் பண்ணி நான் பே பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன மீன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த 11:15க்கு போகும்போது பாருங்களேன், கொஞ்சம் நண்டு இருக்குது. ஒரே ஒரு வாவல் இருக்குது. கொஞ்சம் வஞ்சர மீன், சின்ன வஞ்சர மீன் இருக்குது. ஒரு 4, 5 காளா மீன் இருக்குது. கொஞ்சம் சங்கரா இருக்குது. ஒரே ஒரு குட்டி சீலா இருந்தது. இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த மீனில் தான் நான் வந்து போய் வாங்கணும். இதுக்காக தான் வீடியோ அவங்க கொடுக்குறாங்க. ரெகுலர் கஸ்டமருக்கு தான் அவங்க வீடியோ கொடுப்பாங்களே ஒழிஞ்சு, தேவைப்படாதவங்களுக்குலாம் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது தான் நான் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் சில பேருக்கு அது பயனுள்ள விதமாக இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து ஒரு சில பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நானே பார்த்தா எவ்வளோ சேனல் பார்ப்பேன். அவ்வளோ சீக்கிரம் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு சில பேர் தான் நம்ம வந்து டைம் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, இப்போ நான் ஆர்டர் பண்ணனால எனக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. நான் போனேன். 2 நிமிஷத்தில் எனக்கு வெட்ட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் முதல்லே. அவங்க வெட்டாமலே எடுத்து வச்சுருந்தாங்க. நான் பே பண்ணதுனால எனக்கு அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் தான். அப்படியே சல்லுன்னு போயிட்டு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன் என்ன வீடியோ என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா பார்க்காதீங்க. நான் நிறைய வீடியோ எனக்கு கிடைக்கிற தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது ஃபிஷ் மார்க்கெட் வீடியோவில். அதனால் பிடிச்சிருந்தா பாருங்கள். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறது விலையை சொல்லுங்கள், இந்த வீடியோ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இதில் கமெண்ட் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. எனக்கு பர்சனலாக ஆக்சுவலி வந்து என்னோடய பர்சனலாக இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால தான் இந்த வீடியோவே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையில் இப்போ பார்த்தீங்கல்ல, கடையில் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் மீனே இருந்துச்சு. நான் வாங்க போனது பார்த்தீங்கன்னா, நான் போகிறது எப்போவுமே 10 மணி 11 மணிக்கு மேலே தான் போவேன். இன்றைக்கெலாம் சண்டே. போனதே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:15 11:20 கிட்ட தான் நான் போயிருந்தேன். இப்போ இதில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நெத்தலி வாங்கியிருக்கேன், அயலை வாங்கியிருந்தேன். நான் போகும்போது பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. நான் எடுத்து வைக்க சொன்ன காலையிலே நான் வந்து 7:30க்கு எனக்கு வீடியோ வந்தது. வீடியோ பார்த்ததுமே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். எனக்கு எடுத்து வச்சுருங்க, க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ரேட்லாம் சொல்கிறேன். நீங்கள் விலைன்னு தான் சொல்லுவீங்க. ஒரு வேளை இப்போ நான் இதை போய் நான் அங்கே போய் வாங்கினா எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நான் காரில் தான் போவேன். என்னை யாராவது கூப்பிட்டு போகணும். இந்த மாதிரி ட்ராபேக்லாம் இருக்கும்போது இவ்வளோ ஃப்ரோசனாக வச்சுருக்கதே இந்த ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இல்லை. இப்போது இது வாங்கினோம் இன்றைக்கு சமைக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் கிடைக்குதுன்னா வாங்குறதுக்கு அவங்க கடையில் வந்து 12 மணிக்கே கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிடும். நான் போகும்போது பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மீனும் அப்படியே கல் போல் இருக்குது பாருங்கள். காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. இந்த ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அந்த மாங்கு கூட போகலை. அந்த இது இருக்கும்ல இந்த மாங்கு மாதிரி அது கூட அப்படியே தான் இருக்குது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் எனக்கு யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வாங்கி கொண்டு தருவாங்களான்னா தரமாட்டாங்க. நெத்தலி எல்லாமே பெரிய பெரிய நெத்தலியாக இருக்குது. அதே போல் எறா, இந்த எறா வந்து கிலோ 700 வாங்கினேன். அதே போல் நெத்தலி வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ 300 பெரிய பெரிய நெத்தலி, இவ்வளோ பெரிய நெத்தலி. அதுக்கப்புறம் அயலை வந்து 400, இது 400, மொத்தத்தில் 1400. கரெக்ட். இது 700, இது 400, 1100, அது 300. ஏன்னா அது அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு இந்த வாரத்துக்கு தேவையான மீன் இவ்வளோ இப்போ போதும். முன்னே எனக்கு இந்த மீன் நிறைய தேவைப்பட்டுச்சு. வீட்டில் 4 பேர் இருந்தோம், கெஸ்ட்டும் அடிக்கடி வருவாங்க. அதே போல் நான் சில ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ வாங்கும்போது எனக்கு சேர்த்து வாங்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. நானே வந்து எனக்கே குறைவான அளவு தான் தேவைப்படுது. ஒரு 2 கிலோ மீன் இருந்தால் எனக்கு வந்து வாரத்துக்கு போதுமா இருக்கும். இது 1 கிலோ, இது 1 கிலோ, இது அரை கிலோ வாங்கியிருக்கிறேன். போதுமா இருக்கும். நீங்கள் காசிமேடு வீடியோ கேட்டுட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சுச்சுன்னா இந்த வாரத்தில் நான் இடையில ஒரு நாள் போகலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மீன்கள் அதிகம் தேவைப்படுது. அதனால காசிமேடு போகலான் இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை போவேன். அடுத்த சனிக்கிழமை வர்ற சனிக்கிழமை போவேன். எத்தனாம் தேதி வரும்? 4ஆம் தேதியா? அந்த அதாவது இன்றைக்கு 28ஆம் தேதி, செப்டம்பர் 28. வர்ற சனிக்கிழமை நான் வந்து காசிமேடு போகலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு வேளை முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு இடையில போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஏன்னா இடநாளில் போனால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். வெனஸ்டே அப்படி போனால். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை போவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோதான். இந்த மீன்கள்லாம் தான் வாங்கியிருக்கிறேன். திரும்ப திரும்ப ரேட்டு கேட்காதீங்க. உங்களுக்கு வீடியோ தேவைப்படுறவங்க மட்டும் அதை பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நான் காலையில் 7:30க்கு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணனால தான் இந்த மீனெல்லாம் எனக்கு கிடச்சிது. எனக்கு இப்போ அந்த வீடியோ அவங்க அனுப்பலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த மீனெல்லாம் நான் வாங்கியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் போனதே 11:30க்கு. 11:30க்கு கடையில் போகும்போது என்ன மீன் இருந்ததுன்னு உங்களுக்கு காமிச்சேன். திரும்ப வேணால் பாருங்கள். இந்த மீன்கள்லாம் தான் இருந்துச்சு. ஒரு வாவல் இருந்தது, பிறகு வந்து கொஞ்சம் சீலா மீன் இருந்தது, கொஞ்சம் நண்டு இருந்தது, கொஞ்சம் சங்கரா இருந்தது. இவ்வளோ மட்டும்தான் இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன், இவ்வளோ தான் இருக்குது. இந்த மீன்கள் தான் இருக்குது. இப்போ இதில் எனக்கு எந்த மீனுமே தேவைப்படலை. நான் ஒருவேளை 11:30க்கு போகும்போது இந்த மீன்ல இருந்தால் நான் ஒன்று வாங்கியிருக்க முடியும். இப்போ எனக்கு தேவையான மீனை இந்த வீடியோ வந்ததுனால நான் காலையிலே ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். டோர் டெலிவரி கிடையாது. நம்ம போய் தான் வாங்கணும். டோர் டெலிவரி அங்கே கிடையாது. நம்ம போய் வாங்கணும். ஏறக்குறைய 12 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு 7:30க்கு கடை திறந்தாங்க அப்படின்னா 7 to 12 அதோட கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் ஃப்ரைடே எப்போவுமே லீவு தான். மற்ற நாட்களில் மோஸ்ட்லி கடை இருக்கும். கடை இல்லாத நாட்களில் வந்து வீடியோ வராது. மோஸ்ட்லி வீடியோ வரல அப்படின்னா கடை இருக்காது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.